தற்போதைய அண்மை செய்தி. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டி பாஜக சார்பில் நீதி பேரணி நடத்தப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்தார். நாளை, அதாவது ஜனவரி 3ஆம் தேதி பேரணியானது கோவையில் இருந்து சென்னை வரை நடைபெறும் எனவும் அண்ணாமலை அறிவித்திருந்த நிலையில் இந்த பேரணிக்கும் காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், உங்க தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கல்லூரி பயின்ற மாணவி ஒருவருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தது. இது தமிழகம் முழுவதும் பேசும் பொருளாகவும் தற்போது ஒரு அதிர்வலையில் ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த மாணவிக்கு நீதி கேட்டு பாஜக மகளிர் அணி சார்பில் நீதி கேட்டு பேரணி நடத்துவதாக அறிவித்திருந்தது. நாளைய தினம் மதுரையிலிருந்து சென்னை வரை இந்த பேரணியானது நடைபெறுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது அறிவித்த நிலையில் தற்போது அந்த பேரணிக்கு மதுரை மாநகர காவல்துறை சார்பில் தற்போது ஒரு அனுமதியானது மறுக்கப்பட்டிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட காவல்துறையிடம் நம்ம காவல் நிலையத்தில் அதிகாரிகளிடம் கேட்டதற்கு தற்போது தங்களது அனுமதி எதுவும் கொடுக்கவில்லை என்றும் தற்போது ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை மறைக்க முயலும் திமுகவை கண்டித்து பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டியும் பாஜகவின் மகளிர் அணியினர் சார்பில் மதுரையிலிருந்து 3ஆம் தேதி நாளை தினம் சென்னை வரை நீதி பேரணி நடத்த உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்தார். இந்த நிலையில் சென்னையில் பேரணி நிறைவடையும் போது ஆளுநர் RN ரவியை சந்தித்து பாஜக மகளிர் அணியினர் மனு வழங்குவார்கள் என்றும் அண்ணாமலை இந்த கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிவித்திருந்தார். இந்த நிலையில் நாளைய தினம் மதுரை சிம்மக்கல் செல்லத்தம்மன் கோவில் பகுதியில் இருந்து தேசிய மகளிர் ஆணையர் உறுப்பினராக இருக்கக்கூடிய குஷ்பு தலைமையில் பேரணி செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பாஜகவினர் பேரணிக்கு மதுரை மாநகர காவல்துறை தற்போது இந்த பேரணிக்கு அனுமதியை மறுத்திருப்பதாகவும் மேலும் அனுமதியின்றி பேரணி நடத்தினால் கைது செய்யப்படுவார்கள் எனவும் தற்போது திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது தொடர்பாக மதுரை மாநகர காவல் ஆணையரிடமிருந்து எந்தவித கடிதமும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. ஆனால் காவல்துறை அங்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளரிடம் பேசியதற்கு இதுவரை தாங்கள் எதுவும் அனுமதி கொடுக்கவில்லை என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி அருண்.